நண்பர்களே வணக்கம். இப்போ நம்ம லைஃப்பில் நிதி மேலாண்மை, அதாவது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சம்பாதிக்கிற பணத்தை நம்ம எந்த மாதிரி நம்ம லைஃப்பில் நிர்வாகம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம லைஃபு குட் பேட் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நடக்கும். இப்போ 10,000 ஒருத்தர் சம்பாதிக்கிறாரு மாதம் அப்படின்னா, அவர் முறையாக நிர்வாகம் பண்ணுறாருன்னு வச்சுங்க. அதே இன்னொரு நபர் 20,000 மாதம் சம்பாதிக்கிறாருன்னா, அவர் முறையாக அந்த பணத்தை நிர்வாகம் பண்ணலை அப்படின்னா, அந்த 10,000 சம்பாதிக்கிறவர் வாழ்கிற வாழ்க்கையை விட மோசமான வாழ்க்கையை தான் மாதம் 20,000 சம்பாதிக்கிறவர் வாழ்ந்திருப்பார். இதுதான் இந்த நிதி மேலாண்மைங்கிறது. நம்ம சம்பாதிக்கிற பணத்தை எந்த மாதிரி முதலீடு பண்ணுறோம், எந்தெந்த செலவுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து இது அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறும். அதில் முக்கியமாக ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வாழ்க்கையில் ஹெல்த் இன்சூரன்ஸு அப்படிங்கிறத கரெக்டாக எடுக்கணும். அதை எடுக்காத பட்சத்தில் நிறையா பாதிப்புகள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ஹெல்த் இன்சூரன்ஸு எந்த மாதிரி கம்பெனியில் எடுக்கணும், எவ்வளோ அமௌண்ட்டுக்கு எடுக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தர் லைஃபுக்கும் மாறும். அவரவருடைய வருமானம், அவரவருடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டிய அமௌண்ட்டு எல்லாமே மாறும். அதே பட்சத்தில் அடுத்தது இந்த டெர்ம் இன்சூரன்ஸுன்னு ஒன்று இருக்குது. இந்த டெர்ம் இன்சூரன்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். நிறைய பேர் டெர்ம் இன்சூரன்ஸ்னால் என்னன்னே தெரியாமல் இருக்காங்க. அப்புறம் இன்சூரன்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் காம்பினேஷன் பண்ணி ஒட்டுக்காக கொண்டு போய் பணம் கட்டுறாங்க. அது மாதிரி செய்யக்கூடாது. இன்சூரன்ஸ்னால் டெர்ம் இன்சூரன்ஸ் மட்டும் தனியாக எடுக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்டுனா அதை போய் தனியாக செய்யணும். இன்சூரன்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஜாயின் பண்ணி எப்பவுமே அதை செய்யக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உங்களுடைய வருமானம், உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கை, இதையெல்லாம் கன்சிடர் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் மாறும். அதில் உங்களுக்கு எந்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும், எந்த மாதிரி டெர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும், எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கணுங்கிற தெளிவான டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருக்கிற என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதை பற்றின தகவல்கள் கொடுக்குறேன். நன்றி.